இறுதி தீர்த்தங்கரரான வர்த்தமான மகாவீரரின் பிறந்த நாளை கொண்டாடும் முக்கிய தினமாகும் என்று. இது ஒவ்வொரு ஆண்டும் சைத்திர மாத தமிழகத்திலே பங்குனி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வளர்பறை 14ஆம் நாள் சதுர்த்தசி திதியிலே மார்ச் இல்லைனா ஏப்ரல் மாதத்தில் கொண்டாடப்படுகிறது. அகிம்சை, சத்தியம் மற்றும் தியாகம் ஆகியவற்றின் அடையாளமாக திகழ் மகாவீரரின் போதனைகளை நினைவுகூறும் வகையிலே சமணர்களின் நாளில் பிரார்த்தனை மற்றும் தொண்டு பணிகளில் ஈடுபடுவது வழக்கம். அது தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் செய்து கொண்டு தான் வருகிறார்கள். மகாவீரர் கிமு 599 பீகாரில் உள்ள குண்டலபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்திலே அந்த கிராமத்தை சார்ந்த பகுதியை இவருடைய மன்னர் சித்தார்த்தர் ஆண்டு வந்திருக்கிறார். அங்கே ராணி திருசலா தேவிக்கு மகனாக பிறக்கிறார். இளம் வயதிலேயே உலக இன்பங்களை துறந்து அவர் 30 வயதிலே ஞானத்தை தேடி மாளிகையை விட்டு வெளியேறுகிறார். பன்னெண்டு ஆண்டுகள் கடந்தவத்தை ஏற்றார். தவ வாழ்வு என்றால் உணவுக்கு கட்டுப்பாடு, உள்ள கட்டுப்பாடு, நடுநிலை உணர்வோடு உலகத்தை நுகர்தல், இதெல்லாமே அது தவ வாழ்வாக அவருக்கு இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையிலே மகாவீரரை நாம் அனைவருமே தியானம் மற்றும் அவர் வழங்கிய அந்த தத்துவங்களை அன்றாடம் படித்து கொண்டு தான் நாங்கள் எங்களுடைய கடமைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். தற்போத வாழ்வு முறையிலிருந்து தவ வாழ்விற்கு சென்ற அந்த தீட்சை அளிப்பார்கள். ஒருவன் ஒரு தீய பழக்கங்களை விடுத்து இறைவனோடு இணையும் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிலையை தான் அது குறிக்கிறது. ஒரு குரு தனது சீடனாக ஏற்கும் தருணம் எல்லா ஆன்மீக இயக்கத்திலும் இந்த சடங்கு இன்றும் நீடித்து கொண்டிருக்கிறது. தீட்சையேற்று 12 ஆண்டுகள் தவத்திற்கு பிறகு அவர் கேவல ஞானம் அப்படிங்கிற ஒரு உன்னதமான முழுமையான முற்றறிவை பெற்றார் என்றுதான் அவருடைய வரலாறுகள் தெரிவிக்கின்றன. பின்னர் 72 ஆண்டு அகவைகள் வரை பாபாபுரியிலே ஒரு நாள் பத்ம சரோவர் என்று சொல்லக்கூடிய தாமரை குளத்திலே நிர்வாணா என்ற பிறவி நிலையை எய்திய சித்த பூமியை அடைந்தார். அதுதான் நாங்கள் அவர் எங்கு பிறவா நிலையை அடைந்து சென்றாரோ அந்த இடத்தை சித்த பூமி என்று தான் அழைப்பது வழக்கம். மகரிஷியும் தன்னுடைய அதே அடிப்படையிலே அந்த பிரம்மம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே தான் அத்தனை ஆன்மாக்களும் சென்றடைகின்றன அப்படிங்கிறது மாதிரி சுத்த வெளி என்று சொல்வார்கள். இரண்டுமே கிட்டத்தட்ட ஒரே அர்த்தத்தை கொண்டதான், பொருளை கொண்டதாகத்தான் நான் கருதுகிறேன். சுத்தவெளி என்று சொன்னால் எந்த ஒரு தங்கு தடையில்லாமல், எந்த ஒரு இடரும் இல்லாமல் எல்லோரும் நாம் அங்கெல்லாம் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பிரதேசம்தான் ஒரு அமைதி பிரதேசம் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த 2 இடங்கள் வெவ்வேறான பெயரால் வெவ்வேறு மதத்தினரால் அழைக்கப்பட்டிருந்தாலும் இரண்டும் ஒரே பூமி தான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அங்கே இணக்கமான இடம். அதில் மகாவீரர் எப்படி குறிப்பிட்டிருக்கிறார், நம்ம கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் இல்லாமல் குவாண்டம் ஃபிசிக்ஸ் படித்தோம்னா அங்கே நம்ம ஆன்மாக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ளலாம். ஒரே ஒரு உதாரணமாக சொல்லணும்னா அந்த சித்த பூமிக்கு சென்றார். ஆன்மாக்கள் ஒன்று ஆன்மா அணுக்களால் நெருக்கமாக அமைக்கப்பட்டிருந்தாலும் கூட ஒரு ஆன்மாவும் இன்னொரு ஆன்மாவும் ஒன்றை ஒன்று தொடர்பு கொண்டாலும் இது தனியாக அதில் பூந்து இந்த பக்கம் வந்துடும், இந்த பக்கம் பூந்து அந்த பக்கம் வந்துடும். அந்த மாதிரி இருக்கக்கூடியதாக மெட்டாஃபிசிக்ஸில் சொல்லுகிறார் அவர். அந்த மாதிரியான ஒரு பூமியைத்தான் சுத்தவெளி என்று மகரிஷியும் அழைக்கிறார் என்பது ஒரு புற அந்த வகுப்பிலே கூட எழுந்து சந்தேகம் நான் அவரிடம் கேட்டதுண்டு. அவரும் கிட்டத்தட்ட நீ சொல்கிறது தான் அப்போ அதில் ரெண்டுமே யாருக்கும் எந்த தீங்கும் விளைவிக்காமல் இருப்பவருக்கு கடைசியாக கிடைக்கக்கூடிய ஒரு பிரதேசம்தான் அந்த சுத்தவெளி அப்படின்னு சொல்லி அவர் என்னிடமும் நான் சொல்கிற அந்த வார்த்தைகளை அவர் என்றால் செய்திருக்கிறார். அதே போல் நிர்வாணா என்றால் தன்னிடம் தீய மலங்களை முழுவதுமாக விலக்குதல் என்று தான் அர்த்தம். அதுதான் தன்னை வெல்லுதல், தன்னுள் மறைந்திருந்த எதிரிகளை வென்றதால் தான் மகாவீரர் என்று அவர் அழைக்கப்பட்டார். உலகை அலெக்சாண்டர் எப்படி வென்று கடைசியிலே நான் எதையும் கொண்டு செல்லவில்லை என்று அவன் தன்னுடைய சவப்பெட்டியில் 2 கைகளையும் வெளியே வைத்து கொண்டு சென்றானோ அப்போது அவன் என்ன நினைத்தான் என்றால் உலகத்தை வெல்வதை விட தன்னை வெல்ல இயலவில்லையே என்ற வருத்தத்துடன் தான் அவன் சென்றுள்ளான் என்று தான் குறிப்பிடுகிறார்கள். அதனால் தன்னை எவன் வெல்கிறானோ அவர்கள் அனைவருமே மகாவீரர்கள் தான்.
அவர் போதனைகள் என்று சொன்னார் என இதெல்லாம் நாம் சொல்லக்கூடிய ஒரு கடமை இருக்கிறது. அந்த அடிப்படையிலே முதலாவதாக அகிம்சை, உயிர்கொலை செய்யாமை. அடுத்தது சத்தியம், உண்மையான உண்மை என்று சொல்வார்கள். ஏன்னா சில உண்மைகள் பிற்காலத்திலே பொய்யாகவும் மாறுவது உண்டு. சத்தியம் என்றைக்குமே மாறாது, அது சத்திய வாக்கு என்று சொல்வார்கள். அடுத்தது திருடாமை, அஸ்தேயம் என்று அவர் சமஸ்கிருதத்தில் ஆக்சுவலாக அவர் பிராகிருதம் தான் அவர் எல்லாமே எழுதியிருக்கிறாரு. அதில் திருடாமை, பிரம்மச்சரியம், ஆன்ம தூய்மை மற்றும் அபரிக்கிரகம் என்று சொல்லக்கூடிய பற்றின்மை, மிகுபொருள் ஏற்காமை அப்படி என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த 5 முக்கிய கொள்கைகளை அவர் போதித்தார் என்றுதான் அவர்களுடைய வரலாற்றிலும் அவருடைய தத்துவங்களை படிக்கும்போதும் எல்லோருமே தெரிந்து கொள்ளலாம். ஒரு சுருக்கமாக உங்களுக்கு நான் எடுத்து கூறியிருக்கிறேன். அடுத்ததாக மகரிஷியினுடைய வரலாறு அப்படின்னு சொல்லி அதையும் நான் சொல்ல வேண்டிய ஒரு கடமையிலே உங்கள் முன் நான் நிற்கிறேன். மகரிஷி அவர்கள் சிறந்த தத்துவஞானி, யோக குரு மற்றும் உலக சமுதாய சேவா சங்கம் என்ற நிறுவனத்தை நிறுவியவர். எளிய முறை குண்டலினி யோகம், அகத்தாய்வு மற்றும் வேதாத்திரியம் என்ற தத்துவத்தின் மூலம் உலக அமைதி மற்றும் தனி மனித ஒழுக்கத்திற்காக தன் வாழ்வை அர்ப்பணித்தவர். ஆழியாறு அந்த அறிவு திருக்கோயிலுக்குள்ளே போனாலே நமக்கு அப்பயே மண்டையில் இருக்கக்கூடிய அந்த டென்ஷன், அழுத்தம்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாதுங்க. இதெல்லாம் நீங்கள் போய் அனுபவித்தா தான் தெரியும், போகாதவங்களுக்கு. அது கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் ஒரு முறை போயிட்டீங்கன்னா திருப்பி திருப்பி அங்கே போகணும், அந்த புனித பூமியிலே காலை வைக்க வேண்டும் என்று தான் நாம் கருதுவோம். அந்த மாதிரி அறிவியல் பூர்வமான ஆன்மீகத்தை போதித்த நவயுக சித்தர் என்று நான் எப்பயுமே அவரை அழைப்பது உண்டு. வேதாத்திரி மகரிஷியின் வாழ்க்கை குறிப்பு பார்க்கும்போது மிகவும் எளிமையானவர் அப்படிங்கிறதான். அது அவருடைய எளிமை தான் நாம் கைகூப்பி வணங்க வைத்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஆகஸ்ட் 14, 1911 தமிழ்நாட்டில் கூடுவாஞ்சேரியிலே ஒரு நெசவு தொழிலாளி என் குடும்பத்தில் பிறந்தவர். ஏதோ என்னையும் கொண்டாந்து அந்த கூடுவாஞ்சேரியில் தான் கடைசியில் இணைத்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன். அதனால தான் ஏதோ எனக்கு தெரிந்த அந்த ஞான அந்த தீபத்தை ஏற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்று உங்களுக்கு முன் நான் நிற்கிறேன் என்று தான் நினைக்கிறேன். ஆரம்ப வாழ்க்கை மிகவும் எளிமையான சூழலில் வளர்ந்த அவர் சிறுவயதிலேயே ஆன்மீகத்தில் ஆர்வம் கொண்டிருந்தார். ஆயுர்வேதம் கற்றார், சித்தா மற்றும் ஹோமியோபதி மருத்துவ முறைகளை கற்றுத் தேர்ந்தார். அவருக்கு என்லைட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த முற்று அறிவு வரும்போது அவருக்கு வயசு 35 தான். 1958 உலக சமுதாய சேவா சங்கத்தை நிறுவினார். He founded the World Community Service Society in 1958. இவருடைய சேவை உலகளாவிய அளவிலே 1958 சென்றடைய வேண்டும் என்று குறிக்கோளாக இருந்தார். எனக்கு தெரிஞ்சு வெளிநாட்டில் என்னுடைய நண்பர்கள் கூட அந்த உலக சமுதாய இந்த WCSCயில் இன்றும் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட என்னுடைய வயதை சேர்ந்தவர்கள் தான். 3-4 கண்ட்ரியில் இருக்கிறவங்களும் இந்த வாழ்க வளமுடன் இயக்கத்திலே கலந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். 80க்கும் மேற்பட்ட நூல்களை வழங்கியுள்ளார் என்பது அவருடைய அந்த படிப்பு, அவருடைய அனுபவத்திற்கு மிக மிக குறைவு என்று தான் சொல்ல வேண்டும். சில நூல்கள் நமக்கு கிடைக்கவில்லையோ என்று தான் நான் கருதுகிறேன். செய்யுள் பாடல் வடிவிலும் வழங்கியுள்ளார். அது பெரிய இலக்கியங்களை படித்துவிட்டு அந்த கவி அப்படிங்கிற அந்த யாப்பு இலக்கணத்தை கூட படித்திருக்கிறார் என்பது அந்த பாடல்களை நாம் படிக்கும்போது தெரிந்து கொள்ளலாம். He explained the philosophies through poetry அப்படிங்கும்போது ஆச்சரியமாக கூட இருக்கும். முக்கியமாக அவர் உடல் ஆரோக்கியத்திற்காக உடற்பயிற்சியை எளிய யோக பயிற்சியாக வழங்கியுள்ளார். மேலும் குண்டலினி யோகத்தை எளிமையாக கற்பித்து பயிற்சி அளித்துள்ளார் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த என்னுடைய இன்றைய அந்த கூட்டத்திற்கான தலைப்பு என்னவென்றால் சித்தபூமியும் சுத்த வெளியும். அது கிட்டத்தட்ட உங்களுக்கு சுருக்கமாக முன்னாடி வழங்கியிருந்தேன். மகாவீரர் மெய்ஞானி மகரிஷி இருவரது இலக்கும் இந்த பிறவா நிலை பிரதேசமாக இருந்தது என்பதை நாம் அறிய வேண்டும். இது எந்த தடையோ இடரோ துக்கமோ துயரமோ துன்பமோ இல்லாத இருள் அகன்ற இனிய பூமி என்பதே இதன் பொருள். இருவரும் கூறும் தத்துவங்கள், ஒழுக்கங்கள், அறநெறிகளை கடைபிடித்தால் இந்த தத்துவங்கள் அனைத்துமே நம் இப்பிறவிலேயே உடல்நலை பேரை உள்ளத்திலே அமைதி அடையலாம் என்பது என் வாழ்வில் நான் கண்ட உண்மை. மன இறுக்கம் அழுத்தம் வராமல் வாழ இயலாது. ஆனால் அந்த அழுத்தம் ஒரு சில நிமிடங்களிலேயே நம்மை விட்டு அகன்று விடுவதை, தளர்ச்சி உருவதையும் நம் உடல் நன்றாக நாம் அறிந்து கொள்ளலாம். பிறவா பூமிக்கான உத்தரவாதத்தை அவர்கள் இருவருமே நம்பிக்கையாக அளித்திருக்கிறார்கள். அதையும் ஏற்று பவனிப்போம். ஏன்னா நாம் எல்லாருமே வாழ்க்கையிலே
ஒரு அச்சத்தோடு தான் இருப்போம். அந்த பயம் அப்படிங்கிறது உள்ளே இருந்து கொண்டே தான் இருக்கும். நாளையிலேருந்து அந்த அச்சம் உனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு ஒரு தத்துவத்தை யார் வழங்கி அதன் மீது நாம் நம்பிக்கை வைக்க துவங்குகிறோமோ அன்றிலிருந்து அந்த அச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி கொண்டே வரும். இந்த ஃபியர் அண்டு ஃபெய்த் அப்படின்னு ஒரு ஆங்கிலத்தில் உளவியல் இருக்குது. அதை முழுக்க முழுக்க கடைபிடிக்க நம்மை தூண்டியவர் இந்த 2 மகான்கள் என்பது என் வாழ்வில் நான் கண்ட உண்மை. முற்கால ஞானியரின் வாக்கு என்றைக்குமே தவறுவதில்லை. எல்லா செயலுமே ஒரு காரணத்தினால் நிகழ்பவை என்பவை அவர்கள் வலியுறுத்தி நிரூபித்திருப்பார்கள். எச்சரிக்கையுடன் செயல்பட்டாலும் திடீரென இயற்கை இடரோ விபத்தோ ஆபத்தோ நிகழ்ந்தால் அதற்கான காரணத்தை சாமானிய நம்மை போல மனிதர்களால் அறியவே முடியாது. இதுக்கெல்லாம் காரணம் சொல்ல முடியாதுப்பா அப்படின்னு தான் நம்ம பலரும் சொல்லி கொண்டிருப்பதை நாம் கேட்டிருப்போம். இந்த பூமி சம்பந்தப்பட்ட அளவில் காரணத்தை ஓரளவு அறிந்து செல்லக்கூடியவர்களை விஞ்ஞானி அறிவியலார் என்று அழைக்கிறோம். அறிவியலார் சில இயற்கை செயல்களுக்கான காரணங்களை இன்னும் கண்டுபிடித்தலில்தான் ஆராய்ந்து கொண்டிருக்கிறாள் என்பதையும் நாம் நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் மெய்ஞானியர், அதிலும் முழுதுணர் ஞானியர் அந்த இயற்கையில் எல்லா செயல்களும் இயக்கங்களும் சரியான காரணத்துடன் துல்லியமாகத்தான் நிகழ்கிறது என பொருத்தமாக நமக்கு என்றோ அறிவித்து சென்று விட்டார்கள். அதில் இன்றும் எந்த ஒரு மாற்றத்தையும் நாம் காண்பதாக இல்லை. அவர்களது பார்வை காஸ் அண்ட் எஃபெக்ட் என்று சொல்வார்கள். அந்த அறிவியல் பார்வையுடன் ஒத்துப்போனாலும் இந்த பிரபஞ்சத்திலே 3 லோகங்களில் நிகழ்வுற்றதையும் நாளை நிகழப்போவதையும் தீர்க்க தரிசனத்துடன் துல்லியமாக கண்டறிந்து கூறும் ஆற்றலை பெற்றவர் அவர்களே முற்றும் அறிந்தவர்களாக கருதப்படுகிறார்கள். சில விஞ்ஞானியர் ஏன் ஞானியரின் கருதுகோள்கள் பின்னாளில் பிறரால் மறுக்கப்படுவதும் உண்டு. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, நியூட்டன் புவியீர்ப்பு விசை கூட பூமியினுடைய மையத்தில் தான் இருந்து அது ஆகர்ஷிக்கிறது, இழுக்கிறது அப்படிங்கிறது தான் அவர் நமக்கு எடுத்து கூறுகிறார். அவர் பல நியூட்டன்ஸ்லாம் கொடுத்துருக்கிறார். நம்ம வினைப்பயனுக்கு கூட அந்த 3வது ஃபார் எவரி ஆக்ஷன் அண்ட் ஈக்குவல் அண்டு ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இருந்தாலும் பிற்காலத்தில் அது கொஞ்சம் அவருடைய ஹைபாத்திசிஸ், அந்த கருதுகோள் மாற்றம் பெறுகிறது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அப்படிங்கிறவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, பூமியின் மையத்தில் அது மாதிரி இல்லை. ஒவ்வொரு கோள்களும் வானத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அஸ்ட்ரால் பாடிஸும் அதை எல்லாமே தனியாக இயங்கி கொண்டிருக்கனா, அது எல்லாமே ஒரு வலை போன்ற ஒரு பின்னலில் அதெல்லாம் விழுந்து கிடக்குது. அதில் உள்ள அந்த ட்ரஃப், அந்த தொட்டி மாதிரி இறங்குதில்ல, அந்த விசையினால் அப்படி இருக்கிறது அப்படிங்கிறத அவர் சொன்னார். ஆனால் அதை யாராலும் இன்று வரை மறுக்க இயலவில்லை. அதனால் ஆன்மீகத்தில் என்ன கருதுகோள், என்ன தத்துவமாக, என்ன சித்தாந்தமாக இருக்கிறதோ அது இன்று வரை யாராலும் மாற்ற இயலாமல் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். அதிலும் தெய்வத்தை நம்பாமல் தன்னம்பிக்கையுடன் நீ மோட்சத்தை அடையலாம் என்று எந்த கருதுகோள் சொல்லப்பட்டாலும் அது எக்காலத்திலும் மாறுவதற்கான வாய்ப்பே இல்லை என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் மகாவீரர் உரைத்த தத்துவங்களை 2600 ஆண்டுகளை கடந்து இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அன்றைக்கு இருந்த கலாச்சாரத்தின்படி அவர் சில ஒழுக்க முறைகளை அந்த தத்துவங்களுக்கு பயிற்சியாக பெரும் குணநலன்களையும் குணப்பேறுகளையும் 14 நிலைகளாக சென்று 14 குணஸ்தானம் என்று சொல்வார்கள். அவை அனைத்தும் சரியான காரியத்துடன் வகுக்கப்பட்டவை. அதுபோல புத்தரின் கருதுகோள்களும் இன்று வரை நிலைத்துதான் நிற்கின்றன. இதை ஒட்டி வழங்கப்பட்ட கருதுகோள்களை எந்த ஒரு ஞானியர் கருத்தாக்கங்களும் இக்கால நடைமுறையில் அளிக்கப்பட்டிருந்தாலும் அதனை நாம் ஏற்றுக்கொள்ள தயங்க வேண்டியதே இல்லை. அவ்வகையில் வேதாத்ரி மகரிஷி அவர்களின் தத்துவங்கள், வாழ்வியல்கள், ஒழுக்கங்கள், கட்டளைகள், குண நல பேறுகள் அனைத்துமே என்றென்றும் நிலைத்து நிற்கக்கூடியவை. அவ்வகையிலே இருவருமே மெய்ஞானியர். அந்த மட்டில் இவர்கள் இருவரது நிலையான தத்துவங்கள், ஒழுக்கங்களை, அறநெறிகளை சுருக்கமாக நான் உங்கள் முன் வைக்க ஆசைப்பட்டிருக்கிறேன். அது எந்த அளவுக்கு சரியாக இருக்குமோ நீங்கள் எடுத்துக்கொண்டு என்னிடம் எந்த நேரத்திலும் வினவலாம், சந்தேகம் இருந்தால். மகாவீரர் உலகில் மெய்ப்பொருள் துகள்களால் உருவான உடல்களை காயங்கள் என்று கூறுகிறார்.
அந்த காயம் என்றால் ஒன்றுக்கு மேற்பட்ட மெய்ப்பொருள் துகள்களை ஒன்றிணைத்து உருவான ஒரு கட்டமைப்பு, அதை பாடி, உடல், காயம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மகரிஷியும் அதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அவரும் 3 வகையான உடல் அமைப்பு இருப்பதாகத்தான் தன்னுடைய அந்த தத்துவத்திலே எடுத்து உரைக்கிறார்கள். அதில் மகாவீரர் ஸ்பிரிச்சுவல் பாடி அப்படின்னு சொல்கிறார். ஆன்மீக உடல் என்பது அழியக்கூடிய அந்த பரு உடலுக்கு மாற்றாக ஆன்மா தங்கும் அழியாத தெய்வீகமான நுண் உருவம் அப்படின்னு தான் அவர் சொல்கிறார். அது அருவமானது, அது சத்தியமானது, அறிவு நிறைந்தது, ஆனந்த ஸ்வரூபமானது, அந்த சச்சித் ஆனந்தம் என்று சொல்வார்கள். மரணத்திற்கு பின் கிடைக்கும் உருமாற்றப்பட்ட உயர்நிலை உடலே இந்த ஆன்மீக உடல் என்பதாக மகாவீரர் எடுத்து உரைக்கிறார். மகரிஷி என்ன செய்கிறார்னா, அந்த ஸ்பிரிச்சுவல் பாடியை ஆஸ்ட்ரல் பாடி அப்படிங்கிறது மாதிரி தன்னுடைய இக்கால அந்த ஞானத்தை வைத்து கூறுகிறார். அதை நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா இதுவும் ஒரு சூக்கும உடல், ஒரு பேராற்றல் நிறைந்த அந்த பிரம்மத்திலிருந்து தன்னிச்சையாக அட்டானமஸாக இயங்கக்கூடிய ஒரு அதிகாரத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அஸ்ட்ரால் பாடி அப்படின்னு தான் சொல்லுகிறார். மனித உடலுக்குள் இருக்கும் கண்களுக்கு தெரியாத ஆற்றலால் ஆன நுட்பமான உடல் என்று தான் அவரும் கூறுகிறார். ஆகவே இரண்டுமே கிட்டத்தட்ட நம்மை பொறுத்தவர்கள் நம்ம வாழ்க்கையிலே இரண்டுமே ஒரே பண்பை கொண்டவை என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அந்த ஃபிசிக்கல் பாடி அப்படின்னு சொல்லி அடுத்த லெவல் நம்ம அதை பார்க்க போனால் பருவுடல் அப்படின்னு சொல்லுகிறார். அந்த பருவுடல் மனித, விலங்குகள் மற்ற உயிரினங்களின் உடலை இருவருமே இதே அடிப்படையில் தான் கூறுகிறார்கள். இதில் மேலும் 4 வகை உடல்கள் இருப்பதாக மகாவீரர் தெரிவிக்கிறார். ஔதாரிக, வைகிரிக, தேவர்களுக்கும் நரகர்களுக்குமானது, ஆகாரக சரீரம் அப்படின்னு ஒன்று சொல்லுவார், தைஜச சரீரம், கார்மன, இதெல்லாம் இவருமே உரைக்கின்றார் என்று தான் சொல்ல வேண்டும். கிட்டத்தட்ட அவர் என்ன முன்னாடி 2600 ஆண்டுகளுக்கு முன்னே உரைத்தாரோ அதை இந்த காலத்துக்கு தகுந்தாப்புல, இன்னும் சொல்லப்போனால் நாம் அப்போ போட்டிருந்த சட்டை இன்றைக்கி நாம் உடுத்த முடியாது. அப்போ இருந்த நாம் என்னென்ன ட்ரெஸ் பண்ணிக்கிட்டோமோ இப்போ கலாச்சாரம் மாறி போச்சு, அதை டெய்லர் மேடு பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி சூழ்நிலை இல்லைன்னா யாருமே அந்த எந்த ஒரு விஷயத்தையும் வரவேற்க மாட்டார்கள். அந்த அடிப்படையில் இவரும் ஒரு டெய்லர் மேடு பண்ணி தான் நமக்கு வழங்கியிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். மகாவீரர் சொல்லும் அந்த கார்மண சரீரத்திற்கு, வினை உடலுக்கு சமமாக மகரிஷியும் காரண உடல், காசால் பாடி அப்படின்னு ஒரு உடலை அவர் எடுத்து கூறுகிறார். அந்த கார்மன் உடல் அப்படின்னு சொல்லக்கூடியதும் இந்த காசால் உடல் ரெண்டுமே ஒரே இலக்கணத்தில் இயக்கம் கொண்டவை என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த 3 இயக்கத்தை வைத்து தான் தத்துவங்கள், ஒழுக்கங்கள், குணநல பண்புகள் இவை வரையறுக்கப்பட்டுள்ளன. ஆன்மீகம் என்றால் இவையெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஏனென்றால் எல்லாமே காரண காரிய அடிப்படையில் உருவானவை. காஸ் அண்ட் எஃபெக்ட்னு இப்போ நம்ம அறிவியலில் பார்க்கக்கூடியதை என்றைக்கோ நமக்கு அந்த அடிப்படையில் எடுத்து கூறி சென்றுள்ளார்கள் நம் பிரம்ம ஞானிகள். இந்த உடல் கட்டமைப்பிற்கு மூலங்களாக 6 மெய்ப்பொருள்களையும் மகாவீரர் சொல்கிறார். ஏன்னா இது பாடி அப்படின்னு சொன்னால் அதற்குள்ளே செல் இருக்கும், ஆட்டம்ஸ் இருக்கும். ஒன்று உயிர் இருந்தால் செல்கள் இருக்கும், உயிர் இல்லைன்னா அதில் ஆட்டம்ஸ் இருக்கும். நாம் பௌதீகத்தில் கிளாசிக்கல் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்போம். அந்த மாதிரி சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, உயிரற்றது அப்படின்னு சொல்கிறார். உயிருங்கிறத ஆன்மாவை சொல்லுகிறார். உயிரற்ற பொருள் ஜடப்பொருள் அப்படின்னு சொல்கிறார். அதான் நம்ம ஃபிசிக்கல் பாடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த உயிரற்ற பொருள்களின் துகள்களில் உருவானது தான் அந்த ஃபிசிக்கல் பாடியாக உடல் என்று நாம் சொல்லுகிறோமே அந்த அமைப்பு. அது இல்லாமல் தன்மம், அதன்மம், ஆகாயம், காலம் என்று 6 வகை மூலப்பொருள்களின் அணுக்கள் உலகில் நிரந்தரமாக எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறார். அது அந்த எக்ஸிஸ்டன்ஸ் தியரி கூட வெளிநாட்டில் நிறைய சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். இவைகளாம் நிரந்தரமானவைகள், அழிவே இல்லாதவர்கள். அது அஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அத்திகாயம் அப்படிங்கிற அடிப்படையிலே அவர் எடுத்து கூறுகிறார். அது என்றைக்குமே அழியாத பொருள்கள், யாராலும் உருவாக்கம் பெறாதவை என்று தான் அவர் கூறுகிறார். அது அனாதி காலமாக இந்த பிரபஞ்சத்தில் இருந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறது தான் அவருடைய தத்துவங்கள் நமக்கு எடுத்து கூறுகின்றன. இந்த உயிர் பொருள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அது கூட ஆன்ம அணுக்கள் நிறைந்தது. ஆன்ம உடலுக்குள் ஆன்ம துகள்கள் நிறையாக இருக்கின்றன. ஒருங்கிணைந்து அவை செயல்படுகின்றன. ஒவ்வொரு ஆன்மாவிலும் அணுக்கள் இருந்தாலும் ஒவ்வொன்றும் தனித்தனியானவை என்றுதான் மகாவீரர் எடுத்துரைக்கிறார். இவை ஒன்று இணைவதில்லை, ஆனால் இணக்கமாக இறுக்கமில்லாமல்
ஒரு ஆன்மாவும் இன்னொரு ஆன்மாவும் ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய பண்புகளை கொண்டவை என்று தான் அவர் தெரிவிக்கிறார். அதனால தான் அந்த சித்த பூமிக்கு போனால் கூட ஒன்றாக இணக்கமாக எல்லா ஆன்மாக்களும் அங்கே இருக்கின்றன. அதனால் ஒருவர் இன்னொருவருக்கு தீங்கிழைக்காமல் வாழும் பண்பு அங்கே நிறைந்து இருக்கிறது என்று தெரிவிக்கிறார். ஈச் ஒன் சோல் இஸ் இண்டிவிஜுவல், இட் cannot merge with other and but easily adjustable, mixable, synchronizing each other அப்படிங்கிறது தான் ஆங்கிலத்திலே தெரிவிக்கப்படுகிறது. இதன் பண்பு உணர்தல், நுகர்தல் போன்றவை. இன்னும் மிகவும் நம்ம கொஞ்சம் ஓரளவு நன்றாக இன்டெப்த்தாக போனால் ஆன்மத்துகள் ஒவ்வொன்றுமே பார்த்தல் அறிதல் பண்பு உள்ளவை. வேறு எந்த ஒரு மெய்ப்பொருளுக்கும் இல்லாத ஒரு குணம் அந்த ஆன்ம பொருளுக்கு பார்த்தல் அறிதல், தர்சன ஞானம் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய அந்த பிராகிருதத்திலே உரைப்பார். உணர்வின் வழியாக அறிதலை செய்யும் திறன் உள்ளவை இந்த ஒவ்வொரு ஆன்ம துகள்களும். இந்த மூவுலகிலும் இப்போ லேட்டஸ்ட்டாக சொல்லப்போனால் அது காட் பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் இந்த மூவுலகிலும் அறிவுப்பொருள் ஆன்மா ஒன்றே. இதை இரு ஞானியரும் புத்தரை தவிர பல மெய்ஞானியர் பலரும் ஏற்கின்றார்கள். ஆனால் புத்தர் மட்டும் அந்த இடத்துல கொஞ்சம் டிஃபர் ஆகிறாரு. அவர் சோல் என்ற தனிப்பொருள் எதுவுமே இல்லை என்கிறார். ஜடப்பொருளிலே ஒரு நிலையிலே அந்த அறிவாற்றல் தானாகவே வரும் என்பதாக அவர் எடுத்துரைக்கிறார். சரி, அவரை விட்டு விடுவோம். இந்த தத்துவங்கள், ஒழுக்கங்கள், சீலங்களில் உயர்வானவற்றை அளித்திருப்பதால் அவரும் இந்த மகான்களைப் போல நம் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக நாம் எடுத்துக்கொள்வதும் வணங்குவதும் எந்த தவறும் இல்லை. உயிரற்றது அப்படின்னு சொன்னால் புத்கல் அப்படின்னு தான் மகாவீரர் சொல்கிறார். அந்த உயிரற்ற பொருளுக்கு புத்கல் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். அந்த புத்கல் அப்படின்னு சொன்னால் நம்ம உடலில் உடல் இருக்குது, மனம் இருக்குது, அதில் தைஜச உடல் அப்படின்னு சொல்லி ஒரு ஒளி உடல் இருக்கிறது. இது எல்லாமே ஜடப்பொருள்களின் அணுக்களான ஆனவை. எல்லாமே கிட்டத்தட்ட ஆட்டம் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அதுக்கு பேர் பரமாணு அப்படின்னு சொல்கிறார். அந்த பரமாணு அணு திரள்களாக அது எல்லாமே ஒரு செட்டப்பாக இருக்கும். அந்த வர்க்கணை என்று சொல்வார்கள். அது மாறுவதில்லை. அந்த வர்க்கணை மாறாமல் ஒன்று போணுச்சுனாலும் இன்னொன்று சேர்ந்துக்கும். கண்ணா பண்ணான்னு அதுக்கப்புறம் ஷேப்பை மாற்றிக்கொண்டு இருக்காது. அந்த மாதிரி வர்க்கணையில் உள்ள தைஜச சரீரத்துக்குள்ள அந்த அணுத்திரள் அமைப்பு அப்படியே தான் இருக்கும். போனால் மொத்தமும் போகும், திருப்பி மொத்தமாக சேரும் அப்படிங்கிறது தான் அவர் மெட்டாஃபிசிக்ஸில் குறிப்பிடுகிறார். இவை ஒன்றிணையும், அதற்குற காட இடைவெளிக்கு பின் பிரியும் தன்மை உண்டது. இதுதான் இதனுடைய ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லலாம். ஆன்மாவுக்கு நாம் சொல்லும்போது ஆன்ம பொருட்களுக்கு பண்பு, கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு தான் சொல்லணும். உயிரற்ற பொருளுக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி, அது தன்மை என்று தான் நாம் எப்போவுமே அறிவியலிலும் அவர்களும் நமக்கு எப்பயுமே அந்த வார்த்தைகளை தான் எடுத்து ஆளுகிறார்கள். அதனால் இந்த உடல்கள் சேருவதும் பிரிவதும் எப்போவுமே இந்த புத்கல பொருள்களில் இருந்து கொண்டே இருக்கும். அடுத்தது பஞ்சபூதங்களிலே நிலம், நீர், நெருப்பு, காற்று இவை நான்கும் இந்த புத்கல அணுவினால் தான் உருவாக்கம் பெற்றவை, அணு திரட்சிகள் என்று பகவான் மகாவீரர் கூறுகிறார். மகரிஷி போல சில ஞானியர் இவை எல்லாமே மெய்ப்பொருள்கள் என்று தான் சொல்லுகிறார்கள். அந்த நான்கும் ஆகாயமுமே அது ஒரு தனியான என்டிட்டியை தான் சொல்லப்படுகிறது பஞ்சபூதங்கள் என்று. அதில் கொஞ்சம் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஆனால் பண்பை பொறுத்தவரை அந்த அணுத்திரள்கள் இவங்க என்ன சொன்னாங்களோ அதே தான் அந்த அவர்கள் கூற அணுத்திரள்கள் நமக்கு அந்த ரிசல்ட்டை தான் இன்றைக்கும் வழங்கி கொண்டிருக்கிறது. அதனால் இந்த கருதுகோளையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான். மேலும் பகவான் இந்த உடல்களின் இயக்கத்திற்கு உதவும் ஒரு மெய்ப்பொருள் உண்டு அப்படின்னு அடிஷ்னலாக அடுத்த லெவலுக்கு போகிறார். அது தன்மம் என்ற ஒரு சூக்கும பொருள். அடுத்தது எல்லா உடல்களுக்கும் இயக்கத்தை நிறுத்தி ஓரிடத்தில் நிற்கச் செய்யும் சூக்கும மெய்ப்பொருள், அதுதான் அதன்மம். இப்போ நாம் அன்றாடம் இயங்கி கொண்டிருக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு பொருள்னால் அது தன்மம். ஆனால் இயங்கி கொண்டிருக்கிறத நாம் நிறுத்தி ஒவ்வொரு இடத்துலையே நாம் நிற்கணும், ஒரு இடத்துல நாம் அமரணும் அப்படிங்கிறதுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சப்போர்ட்டிவ் பார்ட்டிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது அதன்மம். இந்த இரண்டுமே இல்லைன்னா இயக்கம் இந்த ஏரியா நம்ம பிரபஞ்சத்துக்குள்ளே நடப்பதற்கு சாத்தியக்கூறே இல்லை அப்படின்னு நாம் தெரிந்து கொள்ளலாம். இது ஒரு புவியீர்ப்பு விசை மாதிரி அப்படின்னு நம்ம வைத்துக்கொள்ளலாம். இதுதான் வலைப்பின்னல் அப்படின்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தன்னுடைய இந்த கடைசியாக சொல்லக்கூடிய கருதுகோளிலே இந்த தன்ம அதன்மத்தை ஒன்றிணைத்து கூறுகிறார். நடப்பதுவே நிற்பதுவே என்று இந்த இரு இயக்கமும் தன்மம் அதன்மம் பொருளினால் ஆனது. இது ஒரே ஒரு அணு மட்டுமே. ஏன்னா அந்த தன்மங்கிறது இந்த பிரபஞ்சத்தில் முழுக்க ஒரே ஒரு அணு தான். அதே போல் அதன்மமும் ஒரு அணு தான்.
அதில் அணு திரள்களுக்கு வேலையே இல்லை. அந்த அணு என்ன ஷேப்பில் இருக்கோ அதுதான் இந்த அந்த 3 லோகத்தினுடைய சொரூபமாக நம்ம அந்த பகவானை வணங்கக்கூடிய சமணர்கள் அந்த ஒரு சிம்பிள் வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கலாம், லோக ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி. ஒரு மனிதன் நின்று கொண்டு இடையிலே கையை வைத்து கொண்டு தலை இல்லாமல் முண்டமாக நின்று கொண்டு இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஷேப்பில் இருக்கும். அதுதான் அந்த தன்ம அதன்மம். அதுக்குள்ளே தான் இந்த மற்ற மெய்ப்பொருள்கள் அனைத்துமே அடக்கம் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆகாயம் மட்டும் வெளிப்புறத்திலும் இருக்கிறது என்று அவர் எடுத்து வரைக்கிறார். இது ஒரே ஒரு அணு மட்டுமே. அதனால் இந்த 5மே ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படுகின்றன. என்னென்ன அப்படின்னு சொன்னால், தன்மம் அதன்மம், உயிர் உயிரற்றது, ஆகாயம் என்று சொல்லக்கூடியது. அது இந்த தன்மத்துக்குள்ளே இருக்கும்போது அது எல்லாத்துக்குமே இடமளிக்கிறது. அதனால் அந்த ஆகாயம் இதெல்லாம் சேர்ந்து நிரந்தர பொருளாக இருந்தாலும் உடல் அமைப்பை அமைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இந்த 5 இடத்திலுமே உள்ளன. அதனால் இவை அத்திகாயம் என்று பகவான் எடுத்துரைக்கிறார். இந்த அத்தி என்றால் நிரந்தரமானவை, அழிவதே இல்லை, யாராலும் உருவாக்கப்படவும் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறார். அனாதி காலமாக ஆன்மா, புத்கரம், அந்த தன்மம் அதன்மம் இவை அனைத்தும் வசிக்க இடமளிக்கும் ஆகாய பொருள் எல்லாமே நிரந்தரமானவை, அத்திகாயங்கள் அப்படின்னு தான் அதுக்கு டெஃபனேஷன். இந்த 5 இருப்பிடமாக திகழும் ஆகாயம் ஒரு மெய்ப்பொருள், தனியான ஒரு என்டைட்டி அப்படின்னு தான் சொல்கிறார். அது பஞ்சபூதத்தில் பகவான் எடுத்துரைக்கவில்லை. காலம் என்பது தனி பொருள். அது எந்த பொருளோடும் சேர்ந்து காயமாக உடல் உருவாக்க நிமித்தமாக தான் இருக்கிறதே ஒழிய உபாதானமாக இல்லை. அதாவது அது அதனுடைய ஒன்றி வாழவில்லை அப்படின்னு தான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் அது காயம் இல்லை, ஆனால் அஸ்தி தான். அது நிரந்தரமாக அனாதி காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. எவற்றுடனும் இணைவதில்லை, அசைவதும் இல்லை. அது எங்கே ஸ்டாட்டிக்காக இருக்கணுமோ அங்கேயே தான் இருக்குது. ஆனால் நாம் தான் ரியாலிட்டியில் அப்படி இருந்தால் கூட நம்மளுடைய கண்ணோட்டத்தில் காலம் நகர்ந்து கொண்டிருப்பதைப் போலவே நாம் கருதி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு மிக தெளிவாக அதில் விளக்கமும் அளிக்கிறார். ஒரு கடிகாரத்தை நாம் தான் அமைத்து வைத்து கொண்டிருக்கிறோம். கால அணுக்கள் எல்லா பிரதேசத்திலும் தனித்தனி அணுவாக நிரந்தரமாக இருக்கிறது. ஆக்சுவலாக நம்ம தான் ட்ராவல் பண்ணி ஒவ்வொரு கால அணுவுகிட்டையும் நகர்ந்து போகிறோம் அப்படிங்கிறது தான் அவர் சொல்லக்கூடிய ஒரு ரியாலிட்டி அப்படின்னு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லா மெய்ப்பொருளின் இயக்கமும் காரண காரியத்துடன் இயங்குகின்றன அப்படிங்கிறது தான் இந்த கருதுகோளின் முக்கியமான அம்சம். இது மகரிஷியும் சொல்கிறாரு, அவரும் சொல்கிறாரு, எல்லாமே ஒரு காரணம் இல்லாமல் எந்த காரியமும் இங்கே நிகழ்வதில்லை. ஒரு காரியம் நடக்குதுன்னு சொன்னால் அதுக்கு காரணம் நமக்கு தெரியவில்லை. தெரியும்போது தான் நம்ம விழித்து கொண்டிருக்கிறோம். என்ன செய்வதென்றே புரியவில்லை. ஏப்பா இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா நம்ம புறம்புறோம். அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற ரகசியத்தை நமக்கு எடுத்து கூறுவர்கள் தான் ஞானியர். அவர்களைத்தான் நாம் மெய்ஞானியர் என்று நாம் அழைக்கிறோம். இதன் இயக்க இலக்கணத்தை அறிந்தவரே மெய்ஞானியர். அந்த வகையிலே சமணத்தில் முற்றறிவு பெற்றவர்கள் 24 பேர்கள் தீர்த்தங்கரராக திகழ்கிறார்கள். மேலும் பலரும் அந்த முற்றறிவை பெற்றவர்கள் தான். அது மட்டுமல்ல, பேசுகின்ற நானும் நீங்களுமே ஒரு நாள் அந்த முற்றறிவை பெறுவீர்கள். அதற்குள்ள தகுதி வாய்ந்த ஆன்மாக்கள் தான் என்று பகவான் ஆங்கங்கே அதை உறுதியாக செம்மையாக எடுத்து கூறிக்கொண்டே வருகிறார். அப்படி இருந்தால் 2 பேருமே சமநிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற உண்மையையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு அடிப்படையிலே நாம் நீ வேறு நான் வேறு அப்படிங்கிற ஒரு பாகுபாடு இடையில் வந்த மனிதர்களால் நமக்கு வழங்கப்பட்டதே ஒழிய எல்லாமே சமநிலை உணர்வோடு தான் வாழ்வதற்காக நாம் இந்த பூமியிலே அவதாரம் செய்திருக்கிறோம் என்பதுதான் பகவான் எடுத்து கூறக்கூடிய உண்மை. இந்த சத்தியத்தை மகரிஷியும் நடுநிலை உணர்வு, நடுநிலையோடு இருக்க வேண்டும் என்று தான் ஆங்காங்கும் தெரிவித்து கொண்டே இருப்பார். அதற்காக தவ வாழ்வினை கூட அவரும் அளித்திருக்கிறார் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. எல்லா காரண ரகசியத்தையும் நம்மால் அறிய முடிவதில்லை. இயற்கை சீற்றம் மட்டுமல்ல, நம் வாழ்வில் அன்றாட நடவடிக்கையில் திடீரெனும் வீசும் அந்த புயல், மழை, இதுபோல் எவ்வளோ விஷயங்கள் நிலை மாற்றத்தில் நமக்கு புரியாமல் திணற அடித்து விடுகின்றன. அந்த மாதிரி திணறடிக்கக்கூடிய சமயத்திலே நமக்கு வினை கொள்கை கை கொடுக்கிறது. அந்த வினை கொள்கையை வகுத்தவர்கள் தான் அந்த மெய்ஞானியர்கள். செயல் விளைவு தத்துவம் என்று சொல்லப்படுகிறது.
கர்மா, ஊழ் இதெல்லாமே நாம் ஒரு ஷார்ட் டைம் தான் அதுக்கு செயல் விளைவு தத்துவத்திற்கு. இன்று காலையில் எழுந்ததும் நாம் சந்திக்கும் சூழ்நிலையை விதி அப்படின்னு நாம் சொல்லுகிறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த விதி ஏற்கனவே விதிக்கப்பட்டு விட்டன, நாம் என்றோ செய்த காரியத்தினால்தான் அப்படிங்கிற ஒரு உண்மையை தெரிவிப்பவர்கள் தான் ஞானியர். இன்றைக்கி ஏன்டா இப்படி நடக்குது நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு சொன்னால், நாம் என்றைக்கோ இந்த விளைவுக்கான காரணத்தை நாம் செலவிட்டிருக்கிறோம், செயல்பட்டிருக்கிறோம் என்று தான் அர்த்தம். இப்போது நாம் செயலாற்றுவதற்காக நமக்கு தெரியும், திட்டமிட்டு சிந்தித்து செயல்வதால் முற்பகல் செய்தால் பிற்பகல் விளைவை நாம் கையில் பழமாக பெறுகிறோம். சில வேளையில் எவ்வளவு திட்டமிட்டாலும் விளைவு நாம் திட்டமிட்டது போல அமைவதில்லை, அங்கே ஃப்ரூஷனும் இல்லை, கையில் நமக்கு அதற்குண்டான பலனும் கிடைப்பதில்லை. அப்போ எங்கேயோ ஏதோ தடை இருக்கிறது, நாம் திணறிக்கொண்டு என்ன செய்வது என்று புரியாமல் திகைத்து நிற்கிறோம். இதற்கும் காரணம் இருக்கின்றது. என்றோ நாம் செய்த செயலின் விளைவு இன்று நமக்கு முன் சூழ்நிலையாக வந்து நிற்கிறது என்பதை தெள்ளத் தெளிவாக எடுத்து கூறியவர்கள் தான் இந்த மெய்ஞானியர். அதில் கடைசியாக வந்த மெய்ஞானி தான் மகரிஷி என்று நான் என்னை பொறுத்தவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அதற்கான காரணம் இரகசியமாக இத்தனை நாட்களாக நமக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது. அந்த இரகசியத்தை அடங்கிய அந்த துகள்கள் தான் அந்த காசால் பாடி அதில் இருக்குது, அத்தனை துகள்களும் அப்படிங்கிறது தான் மகரிஷி கூறுகிறார். அதே வினை உடல்களாக, வினை துகள்களாக நம் உடலிலே அந்த காரண காரிய இரகசியத்தை கொண்ட அந்த உடல் இருக்கிறது என்று தான் மகாவீரரும் கூறுகிறார். உடல் பலன் உடனே பலன் கிடைத்ததுன்னா காரணம் தெரிந்து விடுகிறது. ஆனால் அதில் உள்ள குற்றங்களை துல்லியமாக வரையறை செய்து அந்த இயற்கை கால அவகாச இடைவெளியில் இரகசியமாக நமக்கு அளிக்கத்தான் செய்யும் என்ற சத்தியத்தை நமக்கு தத்துவமாக அளிக்கின்றனர் இரண்டு ஞானியருமே. ஆன்மீக தத்துவ ஞானியர், இந்த மெய் ஞானியர்கள் அவரவர் கால கட்டத்திற்கு ஏற்ப இந்த காரண காரிய ரகசியங்களை விளக்குகிறார்கள் என்று தான் நாம் கொள்ள வேண்டும். ஏன்னா இப்போ போய் அன்றைக்கு இருக்க மாதிரியே அப்படியே நாம் எடுத்து கூறிக்கொண்டிருந்தால் எவ்வளவோ வாஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் எஜுகேஷன் லெவலில், அகடமிக் லெவலில் நிறையா மாற்றங்கள் வந்து விட்டன. அந்த பழைய முறையே நம்ம சொல்லி கொண்டிருந்தால் புரியாது. அப்படிங்கிறதுக்காகவே காலத்துக்கு ஏற்றது மாதிரி இதை எப்படி எடுத்துரைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கற்றல் முறையை மகரிஷியை எடுத்து கூறியிருக்கிறார் என்று தான் நான் சொல்லுவேன். அதனால் தத்துவங்கள் மூலத்தில் விளைவின் ரகசியமாக இருந்தாலும் நம் புரிதலுக்குள் வர நம் அறியாமை எப்போதுமே தடுத்து விடுகிறது. நாம் எவ்வளோ படிச்சிருந்தாலும் மகரிஷிகிட்ட தான் போய்க்கு நிற்கணும். நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த இன்னோசென்சியை, நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய மடமையை, அந்த அறியாமையை நீங்கள் தான் நீக்க வேண்டும் என்று அவர்களுக்குத்தான் அதற்கு விளக்கம் அளிக்க தெரிகிறது. அதற்கான ஞானத்தை வளர்க்கவே நமக்கான பல ஒழுக்கங்களை நமக்கு அவர்கள் அளிக்கிறார்கள், தத்துவத்தை நமக்கு கூறுகிறார்கள். அந்த ஒழுக்கங்களை இமயன் நியமங்கள், பிரத்யாகரா, தாரணா, தியானம், சமாதி என்ற அளவிலே ஒழுக்கங்களை நம்ம அளித்து புரிய வைக்கிறார்கள். அந்த அளவிலே பிசகாமல் ஒழுகும்போது நமக்கான புரிதல், அறிவாற்றலான ஞானம் கூடிக்கொண்டே தான் வரும் என்பதை நாமே உணரலாம். இவ்வாறு கூறும்போது குணத்தின் நிலையும் உயர்கிறது. அதை குணநல பேராக ஞானியர் அவரது உயர் அடுக்கில் நமக்கு தெரிவிக்கிறார்கள். அதை மேலே கூறியதை சுருக்கமான விளக்கம் நேரம் கருதி இவ்வாறு நான் சுருக்கமாக உங்களுக்கு அளித்திருக்கிறேன். இது எலாபரேட்டான சப்ஜெக்ட், பேசிக்கிட்டே இருக்கணும். எய்தாப்பில் இருக்கிறவங்க கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம பதில் சொல்லணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குரூப் டிஸ்கஷனுக்கான ஒரு பெரிய டாபிக் இருந்தாலும் இன்றைய மகாவீரர் சிந்தனையில் இதையும் கலந்து உங்களுக்கு ஒரு முன்னுரையாக உங்களுக்கு நான் அளித்து கொண்டிருக்கிறேன். இந்த காரண காரிய ரகசியங்கள் நம் அகத்தில் சம்ஸ்காரங்களாக, வாசனைகளாக பதிந்துள்ளன அப்படின்னு தான் இரண்டு ஞானியர்களும் கூறுகிறார்கள். இந்த புறத்தில் உள்ள புத்கல ஜட வினைத்துகள்களை உள்ளே இழுத்து உடலாக உருமாற்றம் செய்து விடுகின்றன. அந்த ஒரு முறை அந்த புத்கலத்திலே இருக்கின்றன. இதனால தான் காரண உடல், கார்மண சரீரம், கார்மன் பாடி, மகரிஷி அதை காசால் பாடி டைரக்டாக அது ஒரு காரணத்தினால அந்த காரணத்தை ரகசியத்தை எடுத்து கூறக்கூடிய ஒரு உடல் என்று நேரடியாகவே தெரிவித்திருக்கிறார். அந்த பாவ வினைகள் என்று சொன்னால் அடுத்தது அது பாவத்தில், அதாவது சிந்தனை வடிவத்திலே அலை வடிவமாக இருக்கக்கூடியது, திடமான அணுக்களை, நெருக்கமான அணுக்களே இல்லாதது. அதாவது திரவியம் என்று சொன்னால்
அணுக்கட்டமைப்பு ஒன்றிணைந்த ஒரு பொருள். பாவ வினை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ரேரிஃபைடாக இருக்கும், அது அவ்வளோ நெருக்கம் இருக்காது. அதெல்லாம் தான் நமக்கு தீய உணர்வுகளாக முதல்ல நிற்கிறது. அந்த திரவிய வினைகளை விட அந்த பாவ வினைகள் தான் முன்னோக்கி நின்று நம்ம அன்றாட நடவடிக்கைகளை இடையூறு செய்கின்றன என்பதை மறைமுகமாகவும் நேரடியாகவும் 2 பேருமே அவ்வப்போது தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள் தங்கள் நூல் வடிவிலே. பாவ வினைகள் 4 அப்படின்னு தான், அதாவது இந்த தீய உணர்வுகள் நம் செயல்பாடுக்கு முந்தி கொண்டு நிற்கக்கூடிய, நமக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய அந்த தீய உணர்வுகளை 4 வகையாக, ஏன்னா அது 2600 வருஷத்துக்கு முன்னே அவர் சொன்னதுனால, குரோதமான மாய லோபம், அதாவது சினம், ஆணவம், கபடம், கடும் பற்று அப்படின்னு தான் அவை எதிர்மறை உணர்வுகளாக பகவானை எடுத்துரைக்கிறார். அதே தீய உணர்வுகளை அருகுண சீரமைப்பு அப்படிங்கிற அடிப்படையிலே அவர் எடுத்து கூறுகிறார். அதில் 6 எதிர்மறை பண்புகளை அவர் எடுத்துரைக்கிறார். ஏன்னா இந்த 2600 ஆண்டுகளில் அதுவும் வளர்ந்து விட்டது, வேற ஒன்றும் இல்லை. காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரியம் அப்படின்னு சொல்லுவார். பேராசை, சினம், கடும் பற்று, முறையற்ற பாலியல் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லலாம். இதை விலக்கி நேர்மறையான குணங்களாக மாற்றும் ஒரு சுய பரிசோதனை, இன்ட்ராஸ்பெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நுட்பத்தை மகரிஷி அளிக்கிறார். இதை மகாவீரரும் அளித்திருக்கிறார். இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைண்டாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிலே மகரிஷி வழங்குகிறார் என்று தான் நான் உரைப்பேன். இந்த பொருள் வினை மற்றும் நுணுக்கமான உடலில் எப்படி நம் உள்ளே பந்தமாகின்றன, அவை காலத்தில் முதிர்ந்து உதயத்துக்கு வருகின்றன அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கூட, அது பலன் அளிக்கக்கூடிய அந்த ஃப்ரூஷன் காலத்தில் உதயமாகக்கூடிய அந்த பருவங்களை எல்லாத்தையுமே மேத்தமெட்டிக்கலாக மெட்டா ஃபிசிக்ஸில் மகாவீரர் தெரிவித்து கொண்டே வருகிறார்கள். அது அந்த தீய உணர்வுகளில் சுப அசுப நல்ல தீய உணர்வு நிகழ்வுகளை கரணம் அப்படின்னு அவர் சொல்வார். அது கரணங்கள் அப்படின்னு சொன்னால் அந்த நிகழ்வு வேறுபாடுகள், அதைத்தான் அவர் சொல்லுகிறார். அந்த நிலை வேறுபாடுகளை பரிணாமம் அப்படின்னு சொல்லி சமஸ்கிருதத்தில் கூட சொல்லுவாங்க. அந்த பரிணாமம் இப்போ நம்ம தமிழில் கூட நம்ம இறக்குமதி செய்து வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு கணமும் மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி நம்ம இந்த நிகழ்வுகள், இந்த இயக்கம் இருக்கிறதே, அந்த கார்பன அணுக்கள் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் ஒவ்வொரு கணமும், ஏன் சமய நேரத்தில், சமயங்கிறது பல மடங்கு சிறிய நொடியில் பல மடங்கு சிறிய ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு மேலே நாம் இந்த ஒரு ஏரியாவில் அந்த ஃபிலாசபிக்குள்ளே போகாமல் அதில் மேலோட்டமாக சில கருத்துக்களை நம்ம பார்த்து வருவோம். ஏன்னா ரொம்ப நீண்ட நேரம் ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த 10 நிலை வேறுபாடுகளை கரணங்கள் அப்படின்னு சொல்லும்போது கட்டு, உதயம், இந்த மாதிரி 10 விஷயங்களை சொல்கிறார். ஒன்றுக்குமே இலக்கணங்கள் இருக்கின்றன. அந்த மாதிரி இலக்கணத்தை மிகவும் எளிமையாக நாம் சொல்ல இந்த காலத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிலே வேதாந்தத்திலே அதை சஞ்சித வினை அப்படின்னு பிரிக்கிறார்கள். அது வேறு ஒன்றும் இல்லை. அந்த வேதாந்தம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வேதாந்தம்ங்கிறது அத்வைதம், விசிஷ்டாத்வைதம், துவைதம் அப்படிங்கிறது சங்கரர், ராமானுஜர், மத்வர் போன்ற ஞானியர்கள் இவர்கள் அளித்த அந்த கருதுகோள்களை ஒன்றாக இணைத்து உருவாக்கப்பட்டது தான் அந்த வேதாந்தம் என்பது. மகாவீரர் சொல்லக்கூடிய அந்த உதய காரணத்தை பிராரத்தம் அப்படின்னு தான் வேதாந்தம் எடுத்துரைக்கிறது. அந்த பிராப்தம் அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா, இந்த பிறவிலே மனம், மொழி, மெய்யால், எண்ணம், சொல், செயலால் செய்யப்படும் வினையே விருப்பு வெறுப்பு காரணங்களால் பந்தமாகிறது, கட்டிக்கொள்கிறது, வினைக்கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாம் இப்போ செய்யக்கூடிய செயல்களால் வரக்கூடிய அந்த வினைக்கட்டை ஆகாமியம் அப்படின்னு மகரிஷியும் அந்த வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய அதே டேர்மை யூஸ் பண்ணுறார். எதிர்கால வினை என்பது உண்டு. இந்த ஆகாமிய பிராரப்த சஞ்சித வினைகளை மகரிஷி தெளிவாக விளக்கமாக எடுத்து கூறுகிறார். அப்படி படித்தாதான் இந்த 10மே என் போன்றவர்களுக்கே புரிந்தது என்று சொல்லலாம். அவருடைய கருமையம் வினை பற்றிய அத்தியாயத்தில் எல்லோருமே படித்திருப்பீர்கள். ஆக காரண காரிய ரகசியத்தால் உருவான அந்த வினைகளை எப்படி கையாள்வது என்பதை மகாவீரரும் மகரிஷியும் மெய்யானியர் பலருமே ஒழுக்கங்களால் அவற்றை விலக்கி அதன் வெப்ப தணிவை நாம் அவ்வப்போது செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் எடுத்து கூறுகிறார்கள். அது நல்வினையாக நமக்கு சேர்ந்தால் பிற்காலத்திலே நாம் நல்லமாக வாழலாம் என்பதையும் அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள். இந்த ஒழுக்க நியதிகளை கடைபிடித்து குணநல பேர்களை அடைவதே ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறதாக மகரிஷி நமக்கு எடுத்து கூறுகிறார்கள். இது அந்த காலத்தில் பாரத தரிசனத்திலே
இதை பலரும் எடுத்து கூறியிருக்கிறார்கள். ஆனால் இந்த 2 கருதுகோள்லாம் படைக்கும் கடவுள் உதவியின்றி எப்படி தங்கள் வினைகளை தணித்தும் மீண்டும் சேருவதில் கவனமாகவும் விழிப்பாகவும் வாழ்ந்து இப்பிறவியில் துன்பம் குறைந்தும் ஒரு சில பிறவிகளிலேயே பிறவான் நிலையை சித்த பூமிக்கும் சுத்த வெளிக்கும் சென்று கலக்கலாம் என்பதை விளக்கிய விதம் பலரையுமே கவர்ந்திருக்கிறது, என்னையும் கவர்ந்திருக்கிறது என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அது 2 ஞானியரும் ஒற்றுமையாக இந்த விஷயத்தை கடைபிடித்திருக்கிறார்கள். யாருடைய ஒரு துணையும் நமக்கு தேவையில்லை, யாரையும் நாம் பக்தி கொண்டு என்னுடைய அந்த கர்மா வினைகளை நீங்கள் தவிர்த்து விடுங்கள் என்று கை நீட்டவும் வேண்டியதில்லை, வணங்கவும் தேவையில்லை. அப்படிங்கிறது தான் இந்த கருதுகோளைகளை படைக்கும்போது எனக்குமே தோன்றுகிறது. வினை கொள்கை வினை விலக்கல் பகவான் காலத்தில் சாத்தியமாக இருந்தது. தற்போதைய கால மாற்றத்தினால் கலாச்சாரத்தில் கடுமையான கடைபிடிக்க முடியாமல் போவதால் மகரிஷியின் வினை விலகல் முறையை கடைபிடித்து இப்பிறவியிலும் வினை தாக்கத்தில் இருந்து வெற்றி பெறலாம் என்பதே மறுக்க முடியாத உண்மை என்று நான் சொல்வேன். முக்கியமாக நாம் அடுத்த லெவலில் நம்ம பார்த்தோம்னா, மகரிஷி அவர்கள் மகாவீரரை ஒரு மாபெரும் ஞானாசிரியராக அகிம்சை சிகரமாக போற்றுகிறார் என்று தான் நான் சொல்லுவேன். அதை தத்துவங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது சில முக்கிய பார்வைகளை நாம் இதில் தெரிஞ்சு கொள்ளலாம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, அகிம்சை அப்படிங்கிறத பிரதானமாக இருவருமே எடுத்து கூறுகிறார்கள். மகாவீரரின் முதன்மை கொள்கையான அகிம்சையை மகரிஷி அவர்கள் நடைமுறை பயிற்சியாக மாற்றி அளிக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் அகிம்சா பரமோ தர்ம அப்படின்னு அவர் சொல்கிறாரு. 2 ஒழுக்க பண்புகளிலே முதல் விதியாக வைத்துள்ளார் மகரிஷி. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன் அப்படிங்கிறது தான் முதல் உறுதிப்பாடு. அதில் அடுத்ததாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, இன்னும் இந்த காலத்துக்கு தகுந்தாப்புல துன்பம் யாருக்கு இருக்கோ அந்த துன்பத்தை நான் போக்குவேன் அப்படின்னு ஒரு அடிஷ்னல் கிளாஸையும் அதில் சேர்த்து விட்டுருக்கார் மகாவீரர். அந்த காலத்தில் அதை எடுத்து உரைக்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். அது ஒருவேளை இடைப்பட்ட காலத்திலே அது ஒழிந்து போயிருக்கலாம், வழக்கொழிந்து போயிருக்கலாம். வினை கோட்பாடு அப்படின்னு வரும்போது மகாவீரர் கர்ம வினைகளை நுண்மையான துகள்கள் அப்படின்னு தான் குறிப்பிடுகிறார். இதை வேதாத்ரி மகரிஷி தன்னுடைய நவீன அறிவியல் ரீதியாக கருமைய பதிவுகள் அல்லது காந்த அலைப்பதிவுகள் என்று விளக்குகிறார். நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் வித்தாக மாறி நம் கருமையத்தில் பதிந்து பின் விளைவுகளாக வரும் என்பது இருவரின் பொதுவான கருத்து. அடுத்ததாக துறவரம் இல்லறம் ஆகிய இரண்டையுமே இருவருமே நமக்கு எடுத்து கூறுகிறார்கள். மகாவீரர் வீடு பேறு அடைய கடுமையான துறவரத்தை வலியுறுத்துகிறார். ஆனால் மகரிஷி இன்றைய காலத்திற்கு ஏற்ப இல்லறமே நல்லறம் என்ற அடிப்படையிலே குடும்ப வாழ்க்கையில் இணைந்து கொண்டே மனதை கட்டுப்படுத்தும் அகத்தாய்வு மற்றும் எளிய குண்டலினி யோகத்தை போதித்திருக்கிறார் என்று தான் நான் கருதுகிறேன். இதில் ஜீவகாருண்யத்தையும் இடையிலே வழங்குகிறார். எப்படின்னா, நம்ம வடலூரில் வாழ்ந்த அந்த ராமலிங்கர் என்ன சொல்லுகிறாரோ அந்த ஜீவகாருண்ய அடிப்படையிலே பல அம்சங்களை நமக்கு எடுத்து கூறுகிறார். அதை மகாவீரர் அந்த காலத்தில் வாழ விடு, லீவ் அண்ட் லெட் லீவ் அப்படின்னு தான் சொல்லுகிறார். அந்த தத்துவத்தை மகரிஷி அவர்கள் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்ற உலக நல வாழ்த்தாக விரிவுபடுத்தினார் என்று தான் சொல்ல வேண்டும். எல்லா உயிர்களையும் இறைநிலையின் வெளிப்பாடாக பார்த்து அன்பு செலுத்துவதே உண்மையான ஆன்மீகம் என்று மகரிஷியின் துணிவான இறுதியான கருத்து என்று தான் நன்றாக படிக்க நமக்கு தோன்றுகிறது. சுருக்கமாக சொன்னால், மகாவீரர் காட்டிய ஆன்மீக பாதையை தற்கால மனிதர்களுக்கு ஏற்றவாறு எளிமைப்படுத்தி ஒரு அறிவியல் பூர்வமான வாழ்வியல் நெறியாக மகரிஷி வழங்கியுள்ளார் என்று தான் நான் கூறுவேன். அவர் வாழ்ந்த காலம் 2500 ஆண்டுகளுக்கு முந்தையது. இடைப்பட்ட கால இடைவெளியில் உருமாறிய கலாச்சாரத்தினால் இவ்வாறான வித்தியாசம் நமக்கு தோன்றுகிறது என்று தான் இன்னொரு பக்கம் ஆராயும் போதும் தெரிகிறது. அப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உள்ளே போனோம்னா, அவர் எப்படி இதெல்லாம் வினைகளை தடுக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் 2 பேருமே சொல்லி கொண்டு வருகிறார்கள். அதில் எண்ணம் சொல் செயல் இதில் நாம் மிகவும் கவனமாக இருந்தால் அதன் வழியாக நமக்கு உள்ளே போகிற அந்த கர்மாக்கெல்லாம் ரொம்ப வராது. அது மனோகுப்தி காயகுப்தி 3 வகைமே எண்ணம் சொல் செயல் அப்படிங்கிறத மனம் மொழி செயல் அதில் அடக்கம் வேண்டும் அப்படிங்கிறது மாதிரி மகாவீரர் சொல்கிறார். அதே தான் மகரிஷியும் எடுத்து கூறுகிறார். அடுத்து நாம் நடத்தல், வெளியில் எப்படி நடந்து கொண்டு செல்கிறோமோ அதெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். அங்கே கொல்லாமல் இருக்கக்கூடாது. நாம் பேசும்போதும் நாம் போகும்போதும் உணவு எடுக்கும் போதும் பொருள்களை கையாளும் போதும் மலஜலம் கடிக்கும்போது கூட கவனமாக இருக்க வேண்டும். கொல்லாமை அறத்தை கவனிக்க வேண்டும்.
கட்டுப்பாடாக இருந்து அதில் விழிப்பாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத நடக்கை அப்படின்னு சொல்கிறாரு. சமிதி என்று அவர்கள் கூறுகிறார்கள் அந்த மகாவீரர் காலத்திலிருந்து வந்த தத்துவத்திலே. இதுபோல் மேலும் உணர்வுகள் அடிப்படையில் அதை சரி செய்யறதுக்கு 10 விஷயங்களை அவர் அளிக்கிறார் மகாவீரர். இன்னும் சொல்லப்போனால் அதில் அந்த 10 அறங்கள் அப்படின்னு தான் அவர் எடுத்துக்கிறார். ஏன்னா ஆன்மத்தினுடைய இயல்பு அறம் அப்படிங்கிறது தான் அந்த ஆன்ம துகள்களுடைய அந்த பண்பு அப்படிங்கிறது தான் மகாவீரர் எடுத்து கூறுகிறார். அது முதல்ல சொல்கிறது பொறுத்து கொள்ளுதல் தான். உத்தம க்ஷமா அப்படின்னு சொல்கிறார். எந்த விஷயத்துலையும் நாம் எவ்வளவு பொறுமையாக இருக்கிறோமோ நாம் கண்டிப்பாக நம்மை வெல்ல முடியும் அப்படிங்கிறது தான் அவர் எடுத்து கூறுகிறார். அடுத்தது உத்தம மென்மை, கடினமாகவும் கர்வமாகவும் இல்லாமல் எண்ணங்களை வளர்த்து கொள்ளுதல். இவ்வாறான குணம் அந்த கர்வ உணவு இருக்குல்ல, மானம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த ஆணவத்தை அழிக்கக்கூடியது அப்படிங்கிறதுக்கு மாற்றாக நமக்கு எடுத்துரைக்கிறார். இதே போல் இவரும் அந்த தன்னுடைய பாணியில் வேதாத்திரியும் அதே தான் சொல்லுகிறார். 5 ஒழுக்கங்கள் சொல்லுகிறார்கள். அந்த அடிப்படையிலும் நம்ம பார்க்க வேண்டியது கண்டிப்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதும் உண்மைதான். அது எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், பிறர் துன்பம் போக்கும் அன்பு அப்படின்னு கொண்டு வந்து முடிக்கிறார். இது 10ஆக விரிவடைந்து அந்த காலத்தில் இருந்திருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. அதுபோல் அவர் தத்துவமும் எடுத்து கூறுகிறார் வேதாத்திரிய மகரிஷில். அது இல்லாமல் கடைசியாக உறவுகள் மேம்பட அப்படின்னு நான் படிக்கும்போதெல்லாம் 12 இருந்தது, இப்போ 18ஆக வழங்கியிருக்கிறார். அது எல்லாமே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனுடைய விளக்கங்களை நான் அளிக்க வேண்டிய தேவையில்லை. அதுபோல் 16 அம்ச திட்டங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். போரில்லாத நல்லுலகம், நாடுகள் பேதமின்றி அமைதியாக வாழ்தல். அந்த உலக அமைதிக்காக முதல் முறையில் அந்த அம்சத்தையும் எடுத்து கூறுகிறார். இந்த பொருள்துறை சமநீதி வளங்கள் அனைவருக்கும் சமமாக கிடைத்தல் அப்படின்னு சொல்லுகிறார். இந்த ஏரியாவில் தான் மகாவீரர் என்ன செய்கிறாரு, மிகுபொருள் விரும்பாமை அப்படிங்கிற ஒரு ஏரியாவை அதில் கொண்டாந்து வைக்கிறார். இயற்கை வளங்கள் எல்லாருக்கும் சமமாக பங்கிட்டு வழங்க வேண்டும் அப்படிங்கிறதான் அறம் அவரும் எடுத்துரைக்கிறார், இவரும் எடுத்துரைக்கிறார். அப்படி பார்த்தா நாமே அந்த மாதிரி பகுத்துண்டு வாழக்கூடிய அந்த இலக்கணத்தை தெரிந்து வாழ்ந்தாலே போதும், அந்த சமநிலை உணர்வு நமக்கு வந்துவிடும். இல்லை சமநிலை உணர்வை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தால் நமக்கு அந்த பகுத்துண்ணுதல் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் நாம் என்ன நினச்சிட்ருக்கோம், நம்ம நிறைய சம்பாதிச்சிருந்தால் மற்றவங்களுக்கெல்லாம் கையில் இருக்கக்கூடிய பொருள்களை பகுத்து வழங்கிவிட்டு தானம் செய்து விட்டு வாழ்வோம் அப்படின்னு நாம் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் 2 பேருமே என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் எடுக்கும்போதே கொஞ்சமாக எடுத்துக்க, நீ இன்னொருத்தருக்கு கொடுக்கணும்னு அவசியமே இல்லை, அது இயற்கையில் இருக்கும், அவன் எடுத்துக்குவான் அப்படிங்கிறது தான் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள்ளெல்லாம் தலை அப்படின்னு அன்றைக்கே அறத்தை முன்னறியாக தெய்வப்புலவர் எடுத்து கூறியிருக்கிறார். அந்த பகுத்து உண்ணுதல் தான் 2 பேருமே வளங்கள் அனைவருக்கும் சமமாக கிடைத்தல் அப்படிங்கிறாங்க. அவர் மிகுபொருள் விரும்பாமை அப்படின்னு சொல்கிறார். நாம் சமைக்கணும்னா கூட நாம் ஒரு பானை வச்சுருக்கோம்னா அந்த பானையில் தான் நம்ம சமைக்கிறதா நினைக்கிறோம். ஆனால் பானை நிமித்த காரணம் தான், அதில் இருக்கிற வெற்றிடம் தான் நமக்கு பயன்படுது. வெற்றிடம் தான் நமக்கு, வீடு கட்டினா கூட வெற்றிடம் தான், ஒரு கார் வாங்கினாலும் வெற்றிடம் தான், நமக்கு உபயோகம் அப்படின்னு பார்த்தா வெற்றிடம் தான். ஆனால் அந்த பானையை நாம் வைத்திருந்தாலே சோறு சமைக்கலாம். ஆனால் இன்றைக்கி எவ்வளவோ பொருள்கள் நாம் உருவாக்கி அதற்காக செலவினங்களை வளர்த்து கொண்டே செல்கிறோம் அப்படிங்கிற உண்மையையும் இந்த ஒரு விஷயத்தில் அந்த இயற்கை வளங்களை நாம் சமமாக பங்கிடவில்லை என்ற உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை 2 பேருமே சொல்கிறாங்க. நாளுக்கு நாள் அந்த வளங்களை வீணடித்து கொண்டிருக்கிறோம். எங்கேயோ செல்ல வேண்டிய வளம் நம்மிடையே சிதறுண்டு செல்லுகிறது என்று தான் அர்த்தம். அதுக்கு அதை நாம் விழிப்புணர்வோடு இருந்து எவ்வளவு சிக்கனமாக நாம் உபயோகிக்கக்கூடிய பொருள்கள் என்ன, எல்லாமே வெற்றிடம்தான் நமக்கு உபயோகம்னு பார்த்தா. வீட்டுக்குள்ளே வெற்றிடத்தில் தான் நடக்கிறோம், செவுத்துலேயே நம்ம நடக்கிறோம். அந்த செவுறு எப்படி இருந்தானா, அதில் என்ன பெயிண்ட் இருந்தானா, அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிற முறையை நாம் பண்பாடாக பழங்கால அந்த பாரம்பரியத்தை நாம் கடைபிடித்தாலே இவர்கள் சொல்லக்கூடியதிலே வலுவாக நாம் யாருக்குமே சொல்ல வேண்டிய நீதி இல்லை, சரியான பாரபட்சமற்ற நீதி அப்படின்னு தான் சொல்லணும். நில உலகுக்கோர் ஆட்சி உலக அரசாங்கம் அப்படி சொல்ல, சீர் செய்த பண்பாடு கலாச்சார மேம்பாடு, இதுதான். இந்த மாதிரி எது நமக்கு உபயோகமோ உபயோகமற்ற பொருள்களுக்காக நாம் செலவிடுகிறோம். இதை எல்லாமே நம்ம குறித்து கொண்டே வந்தாலே பொருளாதார ஒற்றுமை அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். அந்த உயர்வு தாழ்வு, அந்த மாச்சரியம்,
அந்த மதம் இதெல்லாமே குறைந்து கொண்டே வரும். அப்படிங்கிறது தான் இந்த 2 பண்புகளெல்லாம் நம்ம தீய ஒழுக்கலையே நாம் விலக்கி விடலாம். ஆகவே மகாவீரராக இருக்கட்டும், இவர் இருக்கட்டும், அகிம்சையும் மிகுபொருள் விரும்பாமையுமே நம்ம கடைபிடித்தால், மிகுபொருள் விரும்புவதனால தான் திருடுறாங்க எல்லாருமே. திருட்டுங்கிறது மிகுபொருள் விரும்புவர்கள்ட்ட தான் திருடுவான். யார் சரியான தனக்கான பங்கை வைத்திருக்கா யாருமே திருட போகிறதில்ல. அவங்க திருட்டு அப்படிங்கிறதே மிகுபொருள் விரும்புவன்ட்ட தான் திருடு கொடுக்குறான். அவன் மாட்டிக்கும் போது பொய் உழைக்கிறான். இந்த 3மே அடிபட்டு போயிடும் அதில். அப்புறம் தான் நம்ம பஞ்சமா பாதகங்கள் அந்த 3 போயிடுச்சுன்னா மிச்சம் என்ன இருக்குது என்ன சொல்லுவோன்னா அதை கொல்லாமை அறத்தில் வந்துடுது. கொல்லாமை அறம் அப்படின்னு சொல்லும்போது ஆகார சுழற்சியை சரி செய்வதற்குத்தான் புலால் உண்மையை 2 பேருமே கூறுகிறார்கள். புலால் உண்ணாமை அப்படிங்கிறது எதுக்காக? புலாலை நம்ம சாப்பிடக்கூடாது, அதனால் பெரிய பாவங்கிறது 2வது தான். அறிவியல் முறைப்படி ஆகார சுழற்சியிலே பிற ஜீவராசிகள் என்ன சாப்பிடணுமோ அதை நாம் உண்டு அந்த ஜீவராசியை அற்றுப்போக செய்கிறோம். அதற்காகத்தான் அந்த புலால் உண்ணுதலை வலியுறுத்தியே 2 பேரும் சொல்லுகிறாங்க. கொல்லாமை அப்படிங்கும்போது ஏன்னா ஒரு உயிர் வாழணும்னா இன்னொரு உயிர் தியாகம் செய்து தான் ஆக வேண்டும். அதனால் எந்த உயிர் தியாகம் செய்ய வேண்டும் என்பதை நாம் நிர்ணயம் செய்யும்போது தான் இந்த கொல்லாமையும் அந்த புலால் உண்ணாமையும் கலக்கிறது ஒன்றாக. அதை நாம் கவனமாக இருந்தால் எல்லா ஜீவராசியும் என்ன விகிதாச்சாரத்தில் இருக்கணுமோ அப்படியே இருக்கும். இல்லைன்னா ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஒரு நாள் அழிந்துவிடும். அப்படிங்கிறதுக்கான தரக்கூடிய ஒரு அறிவியல் கோட்பாடு தான் அது. அதில் புண்ணிய பாவம் அப்படிங்கிறது இடைச்சர்களாக கூட இருக்கலாம். ஆனால் நாம் கவனமாக அதில் வாழ்ந்தோம்னா புலால் உண்ணாமல் இருந்தால் கொல்லாமை அறத்தை கடைபிடித்தாலே போதும், நாம் எல்லோருமே சமமாக வாழ முடியும். அப்படிங்கிறதுக்கான திட்டம்தான் ஞானியர் அனைவருமே நமக்கு வகுத்து கொடுத்துருக்கிறார்கள். மேலும் 2 ஒழுக்க பண்பு அப்படின்னு சொல்கிறாரு. இது எல்லாமே அதுலேருந்து வந்தது தான். 2 வர்ச்சியூஸ் எல்லாமே. நாம் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன், முடிஞ்சு போச்சு. அதிலே கொல்லாமை. துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். தப்பி தவறி அதுங்களுக்கு ஒன்றும் கிடைக்கலனா என்னிட்ட இருந்தால் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு உறுதிமையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படிங்கிறது தான் அவரும் கூறுகிறார். அப்போ துன்பம் தராமை அப்படிங்கிறது தன்னிலை ஒழுக்கமாக அவர் சொல்லுகிறார். உதவி செய்தல் சமுதாய தொண்டு அப்படிங்கிற அடிப்படையிலே ஜீவகாரணியம் ஈகை பண்பு அப்படிங்கிறது மாதிரி சொல்லிக்கொண்டே வருகிறார். இது மாதிரி அவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்கங்க, ஒற்றுமை வேற்றுமை என்று வெற்றுமையே இருப்பதாக எனக்கு தெரியலை. ஒற்றுமையை பார்த்தாலே நாம் எல்லாருமே சமமாக ஒன்றாக ஒரே சிந்தனையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கடைபிடிப்பதில் தான் 100% இல்லை என்பதை நாம் உணரலாம். அந்த வகையிலே நாம் கண்டிப்பாக ஒரு நாள் அந்த அடிப்படையிலே நாம் எல்லாரும் ஒன்றாக இணைய வேண்டும், ஒன்றாக பயணிக்க வேண்டும். அந்த நமக்கு அவங்கவுங்களுக்கு தனித்தனி போட்டு இருந்தால் கூட பிறவி பெருங்கடலை இணையாக சென்று அக்கறைக்கு கடக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் அந்த சித்த வெளியும் அந்த சித்த பூமியும் திறந்த அந்த சுத்த வெளியும் இருவருமே நமக்கு அளித்திருக்கிறார்கள் என்ற உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக 2 பேருமே ஒரு ப்ராசஸை இப்போ நாம் இந்த காலத்தில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் அந்த காலத்திலேயே தன்னுடைய ஆன்மீகத்துக்கு யூனிஃபார்மாக சொல்லியிருக்கிறார்கள் என்றதை மட்டும் கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, கோர் பெரிஃபரல் அப்படின்னு 2 வார்த்தைகள் இருக்கின்றன. தமிழில் சொன்னால் கோர்னா மையம், பெரிஃபரல் அப்படின்னு சொன்னால் விளிம்பு அப்படின்னு அர்த்தம். எல்லா விஷயங்களிலுமே கோர் பெரிஃபரல் இல்லாத விஷயங்களே இல்லை இந்த கட்டமைப்பிலே என்று மனித சமுதாய கட்டமைப்பில் நீங்கள் பார்க்கலாம். எங்கே போனாலும் ஒரு கம்ப்யூட்டரை எடுத்துகிட்டால் கூட சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் இருக்கும், அதுதான் கோர். பெரிஃபரல்ஸ்னு சொன்னீங்கன்னா இன்புட் அவுட்புட் டிவைஸ் இருக்கும், இதெல்லாம் பெரிஃபரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே ஒரு காரண காரியத்தில் தான் இத்தனையுமே இயங்கி கொண்டு இருக்கின்றன. இது எல்லாமே லாஜிக், அரித்மெட்டிக் அப்படின்னு அவன் ஆங்கிலத்தில் சொல்கிறான். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த ப்ராசஸில் கோரில் என்ன இருக்கணும், பெரிஃபரலில் என்ன இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம சமுதாயத்திலையுமே நம்ம முடிவு செய்கிறோம். அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும். எந்த காரியம் நாம் செஞ்சாலும் அங்கே ஒரு நகரத்தை எடுத்துக்கிட்டால் கூட கோருங்கிற ஏரியாவில் சில முக்கியஸ்தர்கள் இருப்பார்கள். அதில் விஐபிகள்லாம் இருப்பாங்க, எம்எல்ஏ எம்பி இருப்பாங்க, ஆர்டிஓ இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்காங்களோ அந்த காலத்துலேருந்து அரசர்கள் இருப்பாங்க, இது ஐசிஎஸ் இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு கோர் அப்படின்னு பேர். அங்கே தான் பாதுகாப்பும் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த கோர், அதுக்கு அடுத்த லெவலில் பார்த்தா அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய அத்தாரிட்டிகள் பியூரோக்ராட்ஸில் செகண்ட் லெவலில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் இருப்பாங்க. இந்த சட்டம் ஒழுங்கை சரி பண்ண வேண்டிய முக்கியஸ்தர்கள்
இப்போ சப் இன்ஸ்பெக்டரோ மற்ற போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் அடுத்த வட்டத்தில் வருகிறார்கள். இப்படி வட்டம் வட்டமாக வரும்போது அந்த ரேங்க்கில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கடைசியாக பார்த்தோம்னா விளிம்பில் இருப்பவர்கள் யாருன்னு பார்த்தா வரி செலுத்தக்கூடியவர்கள், அதிகமாக படிக்காதவங்கள, எந்த பவரும் தனக்கு வேணும்னா அவங்களை பார்த்து அண்டி வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள்லாம் விளிம்பிலே இருப்பவர்கள் தான். அந்த மாதிரி விளிம்பில் இருக்கக்கூடியது கோருக்கு செல்ல வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? ஸ்ட்ரெனுவஸ் எஃபர்ட் எடுத்து தான் ஆகணும். யாராக இருந்தாலும் கோரை நோக்கி ஒரு விளிம்பில் இருக்கக்கூடிய ஒரு சாமானியன் போகணும்னா கண்டிப்பாக அவன் சில நியதிகளை, சில விரத நியமங்களை கடைபிடித்தான் ஆக வேண்டும். உதாரணத்துக்கு சொன்னால், விளிம்பில் இருக்கிறவன் மேலே போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சா ஒவ்வொருக்கிட்டையும் கோஆர்டினேஷனாக இருக்கணும். கண்டிப்பாக ஒரு அலுவலகத்தை எடுத்துட்டால் கூட கோஆர்டினேட்டராக இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க தான் மேலே மேலே ப்ரொமோஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் கோஆப்ரேஷனாகவும் இருக்கணும். அது மட்டும் இல்லை, வரக்கூடிய ஒரு வாடிக்கையாளரோ அது சம்மந்தப்பட்ட நிறுவனத்துக்கு தேவையானவங்களோ அவங்கள்ட்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கணும். அவங்கள தான் கண்டிப்பாக அடுத்த லெவல் ப்ரொமோஷன் கிடைக்கும். ஒரு ஹெல்பிங் டெண்டன்சியோடு இருக்கணும். இன்றைக்கி 4 பேர் லீவ் போட்டுருந்தால் நாமளும் சேர்ந்து லீவ் போடக்கூடாதுன்னு இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் அடுத்த நல்ல பண்புலே அது வருகிறது. அப்படியாக நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தாக்கா எல்லாரையும் ஒன்று திரட்டக்கூடிய ஆற்றலும் இருக்கணும். இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லுவான், அதுவும் இருக்கணும். இந்த குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கிறவன் தான் ஒவ்வொரு முன்னேற்றமாக, ஒவ்வொரு ஹைரார்க்கின்னு சொல்லுவாங்களா, அதில் கடந்து கடைசியில் கோரில் போய் மேலே உட்காருவான். இந்த கோர் பெரிஃபரல் தத்துவம் தான் நமக்கு எல்லாருக்குமே தெரிந்தது, நடைமுறை வாழ்க்கையிலே உள்ளது. அதுக்கு முன்னோடியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றால், ராமேஸ்வரத்தில் வாழ்ந்த அப்துல் கலாம் தான் ஜனாதிபதியாக போய் உட்கார்றாரு. இவருக்கு எல்லா குவாலிஃபிகேஷனும் இப்போ நான் சொன்னதில் இன்னும் பல பிரிவுகளோடு சென்று தான் அவர் அப்துல் கலாம் ஜனாதிபதியாக ஆகியிருக்கிறார். இந்த சேம் மெத்தடு தாங்க நம்ம இந்த தவ ஒழுக்க வாழ்விலையுமே நம்ம கடைபிடிக்கிறோம். நீங்கள் எப்போ நம்ம உடல் மனம் அப்படிங்கிற லெவல்லே இருக்கிறோமோ, உள்ளே இருக்கிற ஆன்மாவுக்கு போகணும்னா நற்பண்புகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதுக்கு உதவுதான் தவ வாழ்க்கை. நீங்கள் எப்படி தவம் செய்து வாழ வேண்டும் அப்படிங்கிறது நல்ல ஒழுக்கம் வேணும். நல்ல தத்துவங்களை படிக்க வேண்டும். அதற்கேற்ற ஒழுகக்கூடிய அந்த ஒழுக்கங்களை எது சீக்கிரமாக கோருக்கு, எப்போ நான் ஆன்ம தரிசனத்துக்கு நாம் போகணும்னு நினைக்கிறோமோ அதற்குள்ள தரிசனங்கள் எங்கே இருக்கோ அதை நாம் படித்து அதில் உள்ள கஷ்டமான ஒழுக்கங்களை நாம் எடுத்துக்கணும். சீக்கிரமாக அந்த கோருங்கிற ஆன்மாவை நாம் தரிசிக்கலாம். அப்படிங்கிற ஒரு ஏற்பாட்டை தான் பகவான் மகாவீரர் அந்த காலத்திலே சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு அதே அந்த நடைமுறை, அந்த ப்ராக்டிக்கலை தான் மகரிஷியும் நமக்கு எடுத்து கூறுகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாள் பயத்துடன் வாழ்ந்தோம். இனி நாம் அவர்கள் கூறிய அந்த கோர் பெரிஃபரல் தத்துவத்திலே, அவர்கள் அந்த தத்துவத்தின் மீது நாம் நம்பிக்கையை வைத்து ஒவ்வொரு அடியாக முன்னேறி எல்லா நலனும் பெற குணநல பேற்றையிலும் நாம் முன்னோடியாக இருப்போம் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி.